ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ 2026 கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆகஸ்ட் மாதம் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் இனிமே தான் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் எல்லாத்துக்கும் மேலே கிரகணங்களும் வர இருக்குது. அதனால் இந்த ஆடி மாதம் மிக முக்கியமான மாதம் என்று குறிப்பிடலாம். இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி நினைத்து பார்க்காத நிறைய விஷயங்கள் ஒன்று நடக்க போகுது. இது வந்து தெய்வம் கொடுக்கக்கூடிய அருள் என்று கூட சொல்லலாம். அதுவும் இது தெய்வ மாதங்கிறதுனால இது தெய்வமே கொடுக்கக்கூடிய அருள் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் இனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதன்படி மிதுன ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான பலன்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிரகங்களால் மிதுன ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும், அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் அடுத்த ஒரு விஷயம் செய்யும்போது அந்த விஷயத்துக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது நமக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கிரகங்கள்லாம் எப்படியெல்லாம் இருக்குது, அதற்கேற்ப நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து சொல்ல போகிறேன். ஸோ எல்லா தாள்களுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மிதுன ராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான ஃபுல் பலன்களையும் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி ஆகஸ்டில் 8ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகநிலை தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். ராசியிலே சஞ்சரிக்கிறது மட்டும் இல்லாமல் உச்சம் பெற்ற குரு தனஸ்தானத்தில் சூரியனோடு இணைகிறார். உச்சம் பெற்ற குரு தனஸ்தானத்தில் இணைகிறது, புதன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறது. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் 8க்கு பிறகு இல்லத்தில் பல நல்ல சம்பவங்கள் நடைபெறும். அது வந்து திருமணமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது ரொம்ப நாள் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் கூட நல்லபடியாக முடியலாம். இந்த மாதிரி இல்லத்தில் பல நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அமையப்போகுது. இதில் ஒரு பெஸ்ட்டு ஒரு விஷயம் என்னன்னா, வருமானம் திருப்திகரமாக இல்லாத உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்க போகுது. ஸோ வருமானங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வருமானம் இல்லாமல் எதையுமே நம்மளால் சமாளிக்க முடியாது. ஸோ அந்த வருமானம் இப்போ திருப்திகரமாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. வருமானத்தை வைத்து நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கலாம். ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா வாங்குங்க, டிவி வாங்கணுமா வாங்குங்க, நகை வாங்கணுமா வாங்குங்க. வருமானம் வரும்போது திருப்திகரமாக இருக்கும்போது நினைத்ததை சாதிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஸோ கண்டிப்பாக நினைத்ததை சாதிக்கிறதுக்கு நினைத்த நேரத்தில் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு பணவரவு தன்னம்பிக்கை எல்லாமே இந்த மாதம் கூட போகுது ஆகஸ்ட் 8க்கு பிறகு. அதுக்கப்புறம் நிறைய சுப செய்திகளாக வந்து சேரும் உங்கள் கூட இருக்கிறவங்கள சுற்றி. அப்புறம் உங்களுடைய பர்சனல் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா வகையிலுமே உங்களுக்கு சுப செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகள் வகையில் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி கிடைக்கும். அது சின்னதோ பெருசோ, ஆனால் அனைத்திலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி கிடைக்கிறது தடுக்க முடியாது. தொழிலில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்திணைவாங்க. அந்த மாதிரி வந்திணைவதை ஏற்றுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றுக்குங்க. ஸோ பங்குதாரர்கள் வந்திணைவது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு உதவியாக இருக்கும். அதனால் பங்குதாரர்கள் வருவதெல்லாம் வந்து நல்லா ஏற்றுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த மாதிரி பங்குதாரர்களை ஏற்றுக்கும் போது அதன் விளைவாக வியாபார விருத்தி கூட அடையும். விரைய செவ்வாயின் ஆதிக்கத்தால் சொத்துக்கள் விற்பனையும் புதிய சொத்துக்கள் வாங்கும் அமைப்பும் உண்டு. ஒரு பங்குதாரர்கள் வந்திணையக்கூடிய காரணத்தினால வியாபாரமும் விருத்தி அடையும். விரைய செவ்வாயின் ஆதிக்கத்தினால சொத்துக்களும் விற்பனையும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும். இந்த மாதிரி நிறைய அமைப்பு இருக்கிறதுனால இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வலுவாக வந்து பயன்படுத்திக்குங்க. இந்த அமைப்பை நீங்கள் எந்த அளவுக்கு வலுவாக பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த அதிர்ஷ்ட பலன்களை எல்லாமே வந்து நல்லா வந்து ஃபாலோ பண்ணிக்குங்க. இதில்
ஆகஸ்ட் 8க்கு பிறகு கடகராசிக்கு புதன் போயிட்டாரு. அங்கே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைந்து நிறைய யோகத்தை உருவாக்க போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பலன் தரது புதன் ஆதித்ய யோகம்தான். அது மட்டும் இல்லாமல் உச்சகுருவும் இணைகிறாங்க. ஒரு பக்கம் உச்சகுரு இணைகிறாரு, ஒரு பக்கம் புதாத்திய யோகம். இது எதிர்பாராத புதிய திருப்பங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அரசு வழியில் நிறைய ஆதாயமானது கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் அது கைகூடும். மெயினாக குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த சுபகாரியங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ஒவ்வொன்றா நடைபெறும். தொழிலில் கூட புதிய யுக்திகளை கையாண்டிங்கன்னா அதன் விளைவாக கடன் சுமை குறையும். மொத்தத்தில் நீண்ட தூர பயணங்கள் நன்மை கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்குவாங்க. பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாகவோ வெளிநாடு சம்பந்தமாகவோ எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். ஸோ புதத்திய யோகம், குரு சேர்றது, இந்த மாதிரியான யோகங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுகிறது. இதெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் 8க்கு பிறகு கரெக்டாக உங்கள் ராசிக்கு செவ்வாய் வருகிறாரு. உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். உங்கள் ராசிக்குள்ளே அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் உயர்வுங்கிறது கிடைக்கும். இதுவரை தாமதப்பட்டு வந்த பதவி உயர்வு தானாக சேரும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்ல இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம். அப்படி வரும்போது அதை ஏற்றுக்குங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆக்சுவலி பணிபுரிய அழைப்புகள் வருவது, வியாபார வெற்றி நடைபெறுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. வாங்கிய கடனையே கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று நினைத்த உங்கள் அத்தனை பேருக்குமே கொடுக்கல் வாங்கல் சீராகக்கூடிய நேரமாக இந்த ஆகஸ்டில் நேரம் இருக்க போகுது. முன்னோர்களால் கட்டப்பட்டு தற்போது சிதிலமடைந்து கிடைக்கக்கூடிய கோவில்களை பராமரிக்கக்கூடிய முயற்சி நீங்கள் செய்தீங்கன்னா அதுவும் கைகூடும். வாகன மாற்றம் செய்ய முன் வந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தொழிலில் குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவாங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு கிரகத்தினால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதுக்கப்புறமேட்டு இந்த ஆகஸ்ட் 8க்கு பிறகு கன்னிராசிக்கு சுக்கிரன்கிறவர் வந்துடுறாரு. அங்கு நீச்சமும் பெறுகிறாரு. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான இடத்துல நீச்சம் பெறுவது அவ்வளவாக உங்களுக்கு நல்லதல்ல. ஆனால் புதிய முயற்சிகள் வெற்றி கிடைப்பது அரிது. ஸோ புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம். பூமி சம்பந்தமான பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். அதை விட பாக பிரிவினை செய்து கொள்வது மேலும் தாமதப்படும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மாற்றத்தால் வேலைகள் அதிகரிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை சால்வ் பண்ண எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் சால்வ் பண்ண எதையுமே திட்டமிட்டு செய்யறதுக்கு ஒரு பக்கம் முயற்சி பண்ணுங்க. ஆக மொத்தம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வீண் பழி ஏற்படும். பிறரிடம் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பாராட்டு புகழும் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த டைம் மகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் அக்கறை செலுத்துவர உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாகவே இருக்கும். பெண்களுக்கு இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். பொருளாதாரத்தில் நிறைவுங்கிறது ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் ஒன்றே ஒன்று தான். யாரையும் டக்குன்னு நம்ப வேண்டாம். யாரையாவது நம்பி ஏமாறுவது ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த மாதிரியான விஷயத்தில் ஃபோக்கஸாக இருக்க பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு ஃபோக்கஸாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லது. ஃபோக்கஸாக மட்டும் இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களால் சாதனைகளாக மாற்ற முடியும். அதனால் ஃபோக்கஸாக இருக்க பாருங்கள். அதே போல் இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு செலவு பண்ணுறதா இருந்தால் அதை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட கேளுங்க. வீட்டில் பெரியவங்க கிட்ட கேட்டு அவங்க அதை செய்யும் அப்படின்ற மாதிரி அவங்களும் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா செய்யுங்க. நீங்களாக செய்து எதுவும் மாற்றிக்காதீங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா ஆகஸ்ட் 8க்கு பிறகு தெய்வத்துடைய அருளால் நீங்கள் நினைத்தது எல்லாமே ஒரு விதத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த முக்கியமான பலன்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மிதுன ராசியாக இருந்தால் பார்த்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.